கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை வரை உள்ள ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சிகளையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு அவர்கள் பட்ட சிரமங்களையும், அவர்கள் மதீனாவுக்கு சென்று புகழையும் செல்வாக்கையும் அடைந்த நேரத்திலும் கூட அவர்கள் நடத்தி காட்டிய அந்த எளிமையான வாழ்க்கையையும் இதுவரை நாம் அறிந்தோம். அந்த தொடரிலே மனிதனை அவன் நல்லவனா கெட்டவனா என்று உரசி பார்ப்பதற்கான அளவுகளிலே ஒரு மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய அந்த வீரமும் கோழைத்தனமும் முக்கியமான பங்கு வகிக்குது. மனிதர்களை நீங்க பார்க்கிறீங்க, நல்லதுன்னு பட்டதை சில பேர் சொல்லுவாங்க, கெட்டதுன்னு பட்டதை தடுக்குவாங்க. நல்லதை சொல்லி கெட்டதை தடுத்து இப்படி எல்லாம் சீர்திருத்தம் பண்ணக்கூடியவங்க நிறைய உலகத்தில் தோன்றிருக்கிறாங்க. ஆனா இந்த சீர்திருத்தவாதிகள் தான் ஒரு இலக்கு, ஒரு அளவு லிமிட்டோட தான் அந்த சீர்திருத்தம் பண்ணுவாங்க. அது என்ன லிமிட் தெரியுமா? நாம சொல்லக்கூடிய இந்த சீர்திருத்த கருத்துக்கள்னால நமக்கு அடி விழுவாதுன்னு இருந்தா அந்த அளவுக்கு சொல்லுவோம். உதைக்க மாட்டாங்கிற அளவுக்கு நம்ம சொல்லுவோம். அடிச்சாலும் சொல்லுவேன், உதைச்சாலும் சொல்லுவேன், துண்டு துண்டா வெட்டினாலும் சொல்லுவேன். அப்படின்னு உலகத்தில் வாழ்ந்த சீர்திருத்தவாதிகள் ரொம்ப கம்மி. சீர்திருத்தம் எல்லாரும் பண்ணலாம், அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கான் ஒரு மனுஷனு. அவனுக்கு நல்லதுன்னு படும் சில விஷயங்கள் இருந்தாலும் சொல்ல மாட்டான். இதை போய் சொல்லிட்டு யாரும் அடி வாங்குறது, போங்கட வேலையை பார்த்து விண்டுவான். சரிதான், நல்லதுதான், அதுதானே சொல்லிட்டு நாங்க அடி வாங்கணுமா, வேலை வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதன் நினைச்சிருவான். அப்ப தன்னை தியாகம் செய்து கொள்வதற்கு அவன் முன் வர்றானோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் தன்னை தியாகம் செய்து கொள்வதற்கு எவன் முன் வர்றானோ அவன் தான் அவன் சொன்ன கொள்கையில சரியான நம்பிக்கை உள்ளவன் அர்த்தம். இந்த அளவுகோல்ல நீங்க உரசி பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப ஒரு முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதுலயும் இன்னொன்றை நீங்க பார்க்கணும். பொதுவா உலகத்தில் உள்ள எல்லா இந்த ஆன்மீகவாதிகளை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆன்மீகத்துக்கும் வீரத்துக்கும் காத தூரம். அதாவது ஒண்ணு இப்படி இருப்பான், அப்படி இருப்பான். எப்படி இந்த உலகம் வழங்கி வச்சிருக்குன்னா, ஒரு ஆன்மீகவாதி ஆயிட்டாருன்னு சொன்னா ஒரு ரேடியத்தை அடங்கி போயிடணும். சரிங்க சரிங்க, இது ஆன்மீகத்துக்கு அளவுகள். ஆன்மீகம் தான் என்னன்னு கேட்டா எதையும் கண்டு கொடுக்கூடாது, திட்டினாலும் இதை இனிச்சிருக்கணும், மிதிச்சாலும் சிரிக்கணும், விஷம் ஒதுங்கி போயிடணும், எந்த ஒரு கஷ்டமும் இது பண்ணக்கூடாது, ஆயுதம் தூக்க வேண்டிய இடத்துல கூட ஆயுதம் தூக்கக்கூடாது, திருப்பி அடிக்க வேண்டிய நேரத்தில் கூட அடிக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் ஆன்மீகம் வழங்கி வச்சிருக்கிறான். ஆன்மீகத்தையே புதுமையாக இயற்கையோடு ஒட்டி சொன்ன ஒரே தலைவர், நடத்தி காட்டிய ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்ப ஈசா நபியை பத்தி கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தையும் கொடு, ஈசா நபி சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்குமா? யதார்த்தத்தில் ஒத்து வருமா? என்னை அடிக்கும் போது தெரியும் நான் இன்னொரு கணத்தை கொடுப்பானாங்கிறது கேட்கறது நல்லா இருக்குது. அடி வாங்கும்போதுதான் இன்னொரு இடத்தை அடிக்கிறது கொடுத்தா அழகா ஆகாங்க. இன்னும் ஆகாங்கிறேன். நடைமுறைப்படுத்த முடிஞ்சாதான் அதுக்கு பேர் ஆகா. நடைமுறைப்படுத்த முடியாம காதுக்கு இனிமையா இருந்தா அதுக்கு பேர் ஆகா சொல்லக்கூடாது. ஒரு கணத்துல அடிச்சவன் இன்னொரு கணத்தை ஏவன் கொடுப்பான், ஒரு கையை வெட்டிட்டான், இதையும் வெட்டிட்டு போங்க, இந்த கையை செய்வானா செய்வானா. இதை இப்படி சொன்ன செய்வது என்ன தத்துவம் தலைவிக்கிட்டு ஆடுவான். என்னடா தத்துவம் நடக்க மாட்டாது, எவனா செய்வானாடா, அடி வாங்க டக்குனு என்னடா செய்வான். அதெல்லாம் பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்கு அப்படி ஆன்மீகம். ஆன்மீகம்னா அவ்வளவுக்கு ஒரு இறையச்சம், இறைவனுக்கு பயந்து நடக்கிறது, ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை, அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அக்கிரமத்தை கண்டுட்டா ஆன்மீகவாதியா இருந்து கொண்டு ஆயுதத்துக்குன ஒரே தலைவர். ஆன்மீகம் தான்,
அதுதான் வணக்கமா, அதுல குறை சொல்ல முடியாது. நோன்பா யார் அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. மற்றபடி உள்ள இறைவனை திக்ர் பண்றதா, நினைவு கூறுவதா, இறைவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா, எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதா, கிழிஞ்ச ஆடையை வச்சு உறுதிக் கொள்வதா, மாற்று ஆடை இல்லாமல் இருப்பதா, வெறும் வாயில படுத்துக் கொள்வதா, தலைவன் இல்லாமல் படுத்துக் கொள்வதா, ஒருவேளை கொண்டு ஒருவேளை குஞ்சாம இருக்கிறதா, அதுல எல்லாம் ஆன்மீகத்தில் தேறிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த ஆன்மீகங்கிற பேர்ல நடக்கிற அக்கிரமங்களை கண்டு பார்க்காம இருந்தா அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. அது ஆன்மீகம் வழங்கி வச்சிருக்கோம். உலகத்துல அக்கிரமம் நடந்தாலும் நடந்துட்டு போட்டு நமக்கு என்னப்பா, நம்ம ஆன்மீகவாதிகள் எந்த சாமியாராச்சு அக்கிரமம் நடக்கிற இடத்துல நின்று கையை பிடிச்சு தடுக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த மதத்தினுடைய மத குருவாவது ஒரு அநியாயம் ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா பொறுமை வரீங்க கடவுள் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம். இப்ப நம்மளே பாக்குறோமே, கொஞ்சம் சொல்லிட்டு நம்மளோட காலையில் விட்டாங்க அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே சொல்லி அப்ப நம்மளே பாக்குறோம். ஆன்மீகங்கிற பேர்ல ஒரு காலத்துல இந்தியாவுல ஒரு வீரமான ஒரு சமுதாயமா இருந்த சமுதாயம் இன்னைக்கு ரொம்ப பயந்து நடக்கக்கூடிய லெவலுக்கு நீங்க மாறி போச்சுன்னா இந்த ஆன்மீகத்தின் பேரால தான் அப்படி ஆக்கப்பட்டிருக்கு. ஆன்மீகத்தை சொல்லித்தான் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பள்ளிவாசல் இருந்தாங்கன்னு மாத்திரம் சித்தரிக்கிறாங்களே தவிர அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு பகுதி திட்டமிட்டு மறைக்கப்பட்டு தெரியவே செய்யல. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கண்டுக்கிறாம ஒரு உலகத்தை விட்டு அப்படி ஒரு ருத்து வாழ்ந்த ஒரு துறவி மாதிரி, ஒரு சாமியார் மாதிரி அவங்களை பத்தி நினைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைக்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, ஆன்மீக தலைவராக இருப்பதோடு ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. ஆட்சி தலைவராக இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நாட்டு மக்களை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும், அநியாயம் நடந்தா தட்டி கேட்கணும், துணிச்சலா களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தம்மையும் தயார்படுத்திக் கொண்டு, தம்மையும் அந்த வீரத்திற்கும் எல்லாத்துக்கும் தயார்படுத்திக் கொண்டு, தங்களுடைய தோழர்களையும் தயார்படுத்திக் கொண்டு, அப்படி வீரங்களை தைரியத்தை எல்லா கட்டத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காட்டுகிறாங்க. அவங்க இந்த வீரத்திற்கு அவங்க கொடுத்த முக்கியமான இடம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் அவங்க கைப்பட கட்டின அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய முன்புறத்துல வீர விளையாட்டுகளுக்கான பயிற்சி அங்க நடக்கும். எந்த வழிபாட்டு தளத்துடைய வளாகத்திற்குள்ளையாவது பயிற்சி நடத்தணும்னு சொல்லி உடல் ஆரோக்கியத்திற்கு மற்றவர்கள் எல்லாத்துக்கும் அம்பு எய்கிற பயிற்சி, வாள் சண்டை பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதை எங்கேயாவது செஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பீடிச்சதா இருக்கும். அவங்களுக்கு முந்தி யாருக்கு செஞ்சதில்லை. அவங்களுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்குள்ளேயே, அந்த பள்ளிவாசலுடைய வளாகத்துக்குள்ளேயே எப்படி குறி வச்சு அம்பட்டிக்கிறது, கரெக்டா அடிச்சு பழகுறது, திருப்பி பழகுறது, அந்த மாதிரி அபிசீனியாவிலும் அந்த வீரர்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெருநாள் அன்னைக்கு ஆயிஷா நாயகர் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த வீரர்கள் எப்படி அம்பு விளையாடுறாங்க, அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறாங்க போதுமாங்கிற அளவுக்கு. அப்ப பள்ளிவாச வளாகத்துல இந்த வீர விளையாட்டு செய்வதற்கு ஆன்மீக தலைவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவர் மாத்திரம் இல்ல, ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாங்க, ஒரு மத குரு இல்லையா? அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீர விளையாட்டுகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. முக்கியத்துவம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஒரு முறை போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில போயிட்டு இருக்காங்க, அம்பு எய்து போட்டி நடந்துட்டு இருக்கு. ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு நம்ம போட்டி போடுறது உட்படாத விளையாட்டுகளுக்கு போட்டி போடுவோம். உடலுக்கு எந்த ஒரு சக்தியும் அதனால கிடைக்காது, உடம்புக்கு ஒரு தெம்பும் வராது. இதுல என்ன செய்வோம், போட்டி போடுவோம். பெரும்பாலும் இந்த விளையாட்டுல போட்டி என்னன்னா ரசிக்கிறதுக்கு தான் போட்டி போடுவோம். விளையாட்டுண்டா பங்கெடுப்பதில் போட்டி போட்டா அதை ஏற்றுக்கலாம். என்னன்னா அவனை ஒரு 7 பேர் 7 பேர் விளையாடணும், பார்த்துக்கிட்டு ரசிக்கிறது. நீனும் போய் இதை விளையாண்டாச்சும் உடம்புக்கு ஒரு கிடைக்கும். பந்தாடிக்கிற மட்டடி என்ன எவ்வளவு செய்யு. ஃபுட்பால் தான் கூட விளையாடுறதுக்கு 10 பேர் 2 பேர் விளையாடுவான். நம்ம எல்லாம் யாரா இருக்கும், விளையாடுறவர்களா இருக்க மாட்டோம். விளையாண்டாலும் ஒரு ரத்த ஓட்டம், ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கு. பார்க்கிறவர்களா தான் நம்ம இருப்போம். எந்த விளையாட்டா இருந்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு தோன்றான கிரிக்கெட்டுங்கிறான், அது ஒரு கொண்டு வச்சுக்கிடுவோம். அது எதுல விளையாண்டதுன்னு இருக்கு. எவனை விளையாடுறது பார்க்கறதுல உனக்கு என்ன கூடுது, விளையாடுறது நீ பார்க்கிற அது சந்தேகம் கட்டுற. இதுதான் இன்னைக்கு கூட்ட பார்க்கிறோம். எந்த ஒரு கபடியா இருந்தாலும் சரி, ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, எல்லாரும் விளையாண்டு அந்த உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி பண்றோம்னா அது பண்ணுவதே கிடையாது.
விளையாடுகள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் தான் நம்ம பெருமளவுக்கு இருக்கணும். பெருமளவுக்கு உலக மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வேடிக்கை பார்க்க விளையாட்டுகளை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். எந்த விளையாட்டுகளா இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அம்பு எய்து போட்டி நடக்குது. இங்கிட்ட ஒரு டீம் அங்கிட்ட ஒரு டீம், ஒரு இடத்த குறி வச்சுக்கிறது, கரெக்டா அடிக்கிறது, அம்பு வில்லில் எடுத்து அம்பு எடுத்து கரெக்டா விடுறது. இந்த ட்ரைனிங் எல்லாம் நாளைக்கு போர்க்களத்துக்கு உதவும். அதுக்காக ட்ரைனிங் பண்ணிட்டு பயிற்சி நடந்து சண்டை நடந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே ஒரு பெரிய ஆளுக்கு வந்து கொஞ்சம் நிறுத்திக்கிறதுல போற வரைக்கும் விளையாண்டு இருந்தா கூட முக்கியமான ஆள் வந்துட்டாங்கன்னா போய்க்கிறட்டும் அப்படின்னு நிற்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே நிறுத்துறாங்க விளையாட்டை. போய் நிறுத்துறீங்க, இஸ்மாயில் சந்ததிகளை நிறுத்தாதீர்கள், விளையாடுங்க. என்னது விளையாடுறது? நான் உங்களுக்கு அணில சேர்ந்துக்கிறேன், ஒரு அணில சேர்ந்துக்கிறாங்க. அம்பு ஏறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கில்லாடி நடந்து ஒரு அணியில போய் விளையாட்டுல சேருவதா இருந்தா அதை பத்தி அவங்களுக்கு நாளைக்கு இந்த சேர முடியும். அவங்களுக்கு அதை பத்தி அறிவை இல்லாட்டி சேருவாங்களா? நானும் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அணியில சேர்ந்துக்கிறாங்க. எந்த நான் இதுல சேர்ந்துக்கிறேன் சொல்றாங்க. உடனே அந்த டீம் இருக்குல்ல, நாங்க தயாரா இல்ல, உங்களுக்கு எதிராக அம்பு ஏறுது, உங்களுக்கு எதிராக போட்டியாக விளையாட்டு கூட நாங்க அது செய்யறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. விளையாட்டுல இவங்க இந்த விளையாட்டுல சேர்ந்துக்கிறது ஆசைப்படுறாங்க. இந்த டீம்ல சேர்ந்து அந்த டீமும் விளையாட மாட்டேங்குது. உங்களுக்கு எதிராக வந்து நாங்க எப்படி அம்பு விடுறது சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணு செய்வோம், நானும் இந்த பங்கெடுக்க தான் போறேன், அது கூட தயாரா இல்ல, நானும் என் தலைமையை காட்ட போறேன். நான் என்ன செய்யறேன், ரெண்டுலையும் விளையாடக்கூடியவனா இருக்கிறேன். இது சார்பா அம்பை இயக்கிறவனா இருக்கிறேன். அந்த டீம் விளையாடும் போது அதுலயும் இருந்திருக்கிறேன். இப்ப சரிதானப்பா, சரி. அப்புறம் அம்பை தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரிவித்து அம்பை இருக்கிறாங்க, விளையாடி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த அம்பை எய்யக்கூடிய திறமை இருந்திருக்கு. அந்த ஆட்சி தலைவர் என்ற முறையில மற்றவங்க ஊக்குவிக்கிறது வேற, அவங்களே தெரிஞ்சு வச்சுக்கிறது வேற. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த விளையாட்டை வந்து அவங்க தாமாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து அவங்க அந்த வீரத்திற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, திரகாத்திரமா இருப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அதாவது இருக்குன்னா வீரத்தை ரெண்டாவது வரணும். வீரத்திற்கு முன்னாடி உள்ள சமாச்சாரம் என்னன்னா, வீரத்திற்கு ஏற்றவாறு உடம்பை தயார் பண்ணவனுக்கு தான் வீரம் வரும். வீரத்துக்கு மனசுல இருந்தாலும் உடம்புலையும் இருக்கிற விஷயம் இருக்குல்ல, வாழை தூக்கிறதுக்காக கையில வலிமை வேணும்ல. அப்ப உடலை வந்து ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கக்கூடியவர்கள் யாரோ அவங்கதான் அந்த வீரத்தையும் காட்ட முடியும். அவங்க எல்லாரும் காட்ட மாட்டாங்க, அவங்கதான் ஒழுங்கா காட்ட முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் மதீனாவுக்கு போய் சேரும் பொழுது 53 வயசு. அதாவது நம்ம நாட்டு கணக்குல சொல்றாங்க ரிட்டையர்ட் வயசு. நம்ம நாட்டுல கணக்குன்னா அதோட ஓய்வு பெற்று ஊருக்கு வீட்டுக்குள்ள அனுப்பிடுவோம். அந்த வயசுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு போறாங்க. இந்த பத்ர் போர் நடக்கும் பொழுதெல்லாம் வந்து 55 வயசு. 55 வயசுங்கிறது ஓய்வு எடுக்கிற வயசு. ஓய்வு எடுக்கிற வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக போறாங்க பத்ர் களத்துக்கு. எப்படி போறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அணியில் சின்ன அணி தானே, அந்த அணியில பொருளாதாரம் இல்ல, அகதிகள் சுகத்துக்கே எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல போரை சந்திப்பதற்கு என்ன இருக்கும்? வாகனங்கள் இருக்குமா? வேற ஒண்ணுமே இருக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் அதை நிர்ணயிக்கிறாங்க. இருக்கிற ஒட்டகத்துல தான் ஏறி போகணும். அப்ப இருக்கிற 300 பேர் இருக்காங்க, 30 ஒட்டகம் இருக்குன்னா அதை வந்து எல்லாருக்கும் போக முடியாது. ஒட்டகத்துக்கு 3, குதிரைக்கு 2 அப்படின்னு இந்த வாகனத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஆட்களை வந்து வகுக்கிறாங்க. வகுத்ததுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தனியில போக முடியாதுல்ல, அதுலயும் நேர்மையை காட்டணும்ல. எல்லாரையும் 3 பேரை ஒரு ஒட்டகத்தை ஏற்றி விட்டு நீங்க 3 பேர் போங்க, நான் வந்து தலைவர்ல, நான் தனி ஒட்டகத்துல வரேன் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, தம்மையும் 3 பேர்ல ஒரு ஆளாக சேர்த்துக்கிறாங்க. அவங்க ஒரு ஆளு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு ஆளு அபூ லுபாபான்னு ஒரு ஆளு. 3 பேர் ஒரு ஒட்டகத்துல ஏறுறாங்க. ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் 3 பேர் போருக்கு போறாங்க. போர்க்களத்தை அடையணும், நடந்து போய் சேர முடியாது, பாலைவனத்துல வாகனத்துல போய் ஆகணும். அப்படிப்பட்ட நேரத்துல 3 பேரை ஏற்றிட்டு போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒட்டகத்தை செலுத்துறாங்க, பின்னாடி அபூ லுபாபாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ லுபாபாவும், நீங்க நேர்மையா நடந்துட்டீங்க,
3 பேருக்கு ஒரு ஒட்டகம்னு கரெக்டா நடந்துட்டீங்க. நாங்களா விட்டு தரோம், உங்களோட நெருக்கிக்கிட்டே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க நாங்க விரும்பல. நாங்க 2 பேரும் நடக்கிறோம், நீங்க என்ன செய்ய, ஒட்டகத்துல வாங்க, எங்க பங்குக்கு நாங்க அதை சுமந்துக்கிறோம். நீங்க அநியாயமா பாரபட்சமா நடக்கல, அதனால நீங்க ஏதாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா அன்துமா பிஅக்வா மின்னி. அலிவலியிலாம மருமகன், சின்ன வயசுக்காரு. இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் ஒரு 25 வயசுக்கு உள்ள இருக்கும். இந்த சம்பவம் பதிலுடைய நேரத்தில் 25 வயசு உள்ள இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு 55 இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க தெரியுமா, நீங்க 2 பேரும் என்னைய விட வலிமையான ஆளுக்கு கிடையாது. நீங்க கிழமை முடிச்சுக்கிறீங்களா? சொல்றாங்க, நீங்க உங்களை விட நான் வலிமையான ஆளு, நான் நடப்பேன் உங்களோட கூடுதலா. நீங்க எனக்கா வேண்டிய வயசுல கிழவன் வீட்டுல உட்கார வைக்க பாக்குறீங்களாங்கிறாங்க. அப்படி சொல்றாங்க, மா அன்துமா பிஅக்வா மின்னி. நீங்க 2 பேரும் என்னைய விட உடல் வலிமையான ஆளுக்கு கிடையாது, அதனால நடக்கிறோம், நானும் நடப்பேன். நம்ம ஒரு பங்கு அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து போறோமே தவிர முடியாதுன்னா எனக்கு சலுகை நீங்க தர வேண்டியதில்லை. அப்படின்னா எவ்வளவுக்கு அந்த மன வலிமையை பாருங்க. அந்த திடகாத்திரமா உடம்பை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. உடம்பு கெடுக்கிறாத அளவுக்கு, வீணாக்கிறாத கெட்ட செயல்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உடம்பு வீணா போகுது. அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உட்படாத அளவுக்கு உடலையும் எப்படி வச்சிருக்கிறாங்க, மனசையும். 25 வயசுக்காரரை விட நான் இளமைன்னு நினைக்கிறாங்க பாருங்க. நான் தகுந்த ஆள் கிடையாது, நான் உன்னை விட வலிமையா வலு உள்ளவன், கூவத்து உள்ளவன். நான் 2 பேரை விட வலிமை உள்ள ஆளு. ஓட்டு கண்டிக்க வரையாங்கிற மாதிரி இருக்கு. அதன் அர்த்தம் ஓட்டு பார்த்துக்கிறோமான்னு கேட்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களை விட நான் வலிமை குறைஞ்சாவில்லப்ப, உங்களை விட நான் வலிமை கூர்ந்த ஆளு. 2வது, உங்க 2 பேருக்கும் அதிக கூலியை கொண்டு நான் குறைச்சு உங்களுக்கு தயாரா இல்லை. ஆகிரத்துல நீங்க நடந்து போய் ரொம்ப கூலி அடையவும், நாங்க ஒட்டகத்துல சிரமம் குறைவா அடைஞ்சு நாங்க கம்மியான கூலி வாங்குவோமா? அது ஆகிரத்தை விஷயத்துல விட்டு கொடுக்கூடாது, துன்யாவில் விலையமா விட்டு கொடுக்கணும். ஆகிரத்து விஷயத்துல போட்டி விடணும். ஆகிரத்துடைய நன்மை விஷயம் இருக்க இல்ல, அவருக்கு நாங்க சொர்க்கத்தை கொடுங்க, என்ன வேண்டாம் ஆகிரத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது. எவனும் சொல்ல மாட்டான் ஆகிரத்துல. அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தாய், தந்தை, அண்ணன், தம்பி, கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ஓடுற நாள் அது. ஒவ்வொரு முறை கொல்லி முறையும் மீண்டும் யோமையும் சாமி யுவனி. ஒவ்வொருத்தனுக்கும் அவன் தன்னை காப்பாற்றிக்கிற பிரச்சனை மட்டும்தான் பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், மறுமை பாக்கியம். அதை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. அப்ப உங்களை விட நான் குறைத்த சிரமத்தை தாங்கிக் கொண்டு குறைந்த கூலி பெறுவதா? அது நடக்காது. நான் உங்களை மாதிரி சேர்ந்து வருவோம், நடக்கிற அதையெல்லாம் சேர்ந்து நடக்கும், வேற மாதிரி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா, அந்த உடம்பு அவ்வளவுக்கு பக்குவமாகவும் மனசு அவ்வளவு வலிமையாகவும், எவ்வளவு 10 வருஷமா இருக்கவங்க வாழ்க்கை முடியிருக்கு. 55 தான் ஒரு 8 வருஷத்துல மூத்தா போடுறாங்க. அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் விட நான் ஒரு இளைஞன், நான் அந்த திடகாத்திரமா இருப்பேன். உனக்கு முடிஞ்சா எனக்கு முடியும். நீ இளைஞனா 25 வயசுக்காரனுக்கு என்ன முடியுமோ அது எனக்கு முடியும் காட்டுறாங்க பாருங்க. அதான் அதோட வீரத்தினுடைய ஒரு அளவு சொல்லுது, வீரத்தினுடைய வெளிப்பாடு. அந்த வீரத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும், 2வது எப்படியெல்லாம் அந்த தன்னை தயார்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி அந்த போர், அகழ் போர், போர்களை பற்றி விரிவாக பின்னாடி சொல்லுவோம். இந்த அகழ் போர்ல 3 நாட்களாக அகழ் தோண்டிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, போதுமான சாப்பாடு இல்லை, தோண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஒருவராக தோன்றாங்க. அப்ப அந்த இடத்துல தோண்டையில ஒரு பாறை தென்படுது. அகழ் தோன்றும் பொழுது ஒரு பாறை தென்படுது. அப்ப பாறை தென்படுச்சுன்னா உடச்சு உடச்சு பாக்குறாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மண்ணு மாதிரி தூக்கி போட்டு போக முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இங்க ஒரு பெரிய பாறை மாட்டிக்கிட்டு இருக்குது, தோண்ட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியே அந்த இடத்துல தண்ணி ஊற்றி வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாறை மேல தண்ணி ஊற்றி சொல்லிட்டு அவங்களே அந்த உடைக்கிறதுக்கு இருக்கும்ல, அந்த பாறை உடைக்கிறதுக்கு உள்ள இரும்பு ஆயுதம் சமத்தியாது, அது கலப்பா அந்த பாறை உடைக்கிறதுக்குள்ள இரும்புல உள்ள ஆயுதம், அதை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி 3 தடவை அடிச்சாங்க. சூத்திரம் நொறுங்கி போச்சு பாறை. 3 அடிதான் அடிக்கிறாங்க, நொறுங்கிருச்சு. ஒரு பாறையை அடிச்சு உடைக்கிறதா இருந்தா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல திடகாத்திரமான உடலமைப்பு வேணும். அதாவது இதை சொல்லக்கூடியவர் யாருன்னா ஜாபீர் சொல்றாரு, அவர் இளைஞர், அவருக்கு முடியல. ஜாபீர்ங்கிறவர் ஒரு இளைஞர், ஏற்கனவே கூட நான் சொல்லுவேன் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அவர் தான் சொல்றாரு செய்தியை.
இவங்களுக்கு அதை உடைக்க முடியல. இது ஹைபர் கண்டக்கு நடக்கும் பொழுது இன்னொரு 3 வருஷத்துக்கு சேர்த்துக்கணும். அதாவது 58 வயசு கிட்ட ஆயிடுச்சு. 58 வயசு இருக்கக்கூடிய நேரத்தில் இது நடக்குது. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, பாருதானே நீங்க கொண்டாத நான் போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படி உடைச்சி தூளாக்குற அளவுக்கு உடம்புல ஒரு வலிமையான உடம்புக்கு முதல் சொல்றேன். வலிமையான உடம்பு இருக்கிறவன் எல்லாம் வீரன் சொல்ல முடியாது. வீரம் 2வது விஷயம். ஆனா வீரத்துக்கு வலிமையான உடம்பு தேவை. வலிமை இல்லாத உடம்பை விட வலிமையான உடம்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சாதனைகளை புரிய முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பாறையை உடைக்கிறதுக்கு தூக்கி அடிச்சு உடைக்கிறாங்க. அப்ப கூட அவர் சொல்றாரு, இந்த 3 பேரை உடைக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த துணியோட போட்டிருப்பாங்க. வயிற்றுல கல்லு கட்டிருந்ததை நானே பார்த்தேன். சாப்பிட வயிற்றுல பல்ல தமுக்கிறக்கா கல்ல கட்டிருக்கிறாங்க. கல்ல கட்டிட்டு தான் எல்லாம் இருப்பாங்க. அதை கூட நான் பார்த்தேன்னு சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உடல் அமைப்பை பேர்னாங்கல்ல, உடம்ப நல்ல கண்ட்ரோலா வச்சுக்கணும். நமக்கு என்ன உடம்ப கண்ட்ரோலா வைக்கணுங்கிறது நம்ம சமுதாயம் மாதிரி மோசம் கிடையாது. நீ உடற்பயிற்சி செய்யாம போ, இதை திண்டாய்ப்பு கொண்டு ஏறும் தெரியும் போது கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தி தின்ன விட்டு நடக்க முடியாத அளவுக்கு என்ன முறை என்ன இருக்கு. நம்ம நாளைக்கு என்ன நமக்கே ஒரு துன்பம் வந்தா நம்ம காப்பாற்ற முடியுமா? இப்படி ஊழிக்கிட்டு போறதுனால அப்படிப்பட்டவர்களை நான் குறை சொல்லல, திடகாத்திரமா இருந்துடணும். அப்படி இருந்தால் உழைச்சி என்ன செய்யணும், கடுமையான எக்ஸசைஸ் பண்ணி அந்த பெரிய உடம்பை இறுக்கமான உடம்பை ஆக்கி வச்சுக்கணும். நமக்கு மாடியில் ஏற முடியாம இறங்க முடியாம ஓட வேண்டிய வந்தால் ஓட முடியாம 20-30 வயசுல ஒரு ஆள் தோல்ல கைப்பு வைத்து போற அளவுக்குலாம் நம்ம உடம்பை கெடுத்துடக்கூடாது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான்ல, இதுலயும் முன்மாதிரி இருக்குல்ல. 60 வயசுல பாறை உடைக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம அப்படி இருக்கணும் முஸ்லீம் சமுதாயம். 60 வயசுலயே 25 வயசுக்காரன் உடைக்க முடியுமா? 25 வயசுக்காரர்கள் போட்டுக்கிற அளவுக்கு இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரியான உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடம்பு கெடுக்கும்னு அதை தவிர்க்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, உடம்பு கெடுக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும், வலிமையை கெடுக்கும், நம்மளுடைய ஒரு சுறுசுறுப்பான செயல்பாட்டை கெடுக்கும். இதுல எது இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யணும், தவிர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியா எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு பக்கம் உடல் அமைப்பு பயன்படுது. அதுக்கப்புறம் மனசுல என்ன இருக்கணும்னா, அந்த நடுமக்கூடாது. வந்துட்டாங்க இப்படியான ஒரு பீதி ஆகக்கூடிய மனநிலை இருக்குல்ல, இது இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் இந்த ஸ்டடியா நிதானமா பாத்ரூம் நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஒரு வீரனுக்கு வேணும். இந்த மனநிலை எப்ப இருக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் வீரம் இருக்கும். நீங்க பார்க்கலாம், வீரம் எப்ப இருக்கும்னா நம்ம ஆட்களுக்கெல்லாம் நம்பர் அதிகமாகும் போது வீரம் இருக்கும். நம்மள்ட்ட எப்ப வீரம் இருக்கும்னா, நம்ம ஒரு 500 ரூபாய் வைங்களேன், ஒரு 5 பேர் வரணும், 60 20 பயப்பட மாட்டோம். 500 இருக்கிறோம், 500 என்ன வேணும் பாத்துருவோம். இது நம்ம மீது உள்ள நம்பிக்கை இல்லை. இது 500 இருக்கையில் அப்படி அமைக்கப்படலாமேன்ற அடிப்படையான நம்பிக்கை. நான் 2 பேர் நான் இருக்கணும், 20 பேர் அப்படி வரணும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நான் புறங்கள் விட்டு புறங்கால அடிப்படை ஓடுறதா நின்று பேஸ் பண்றதா, அந்த வலிமை வேணுமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன வலிமையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாங்க என்பதற்கு ஒரு 2-3 நிகழ்ச்சியை பாருங்க. இந்த 2-3 சந்தர்ப்பங்களை நாம அடைஞ்சிருந்தோம் சொன்னா நம்ம அணிஞ்சிருக்கிற ஆடைகளையும் சிறிது வச்சிருவோம் பயத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்துங்கிற பகுதிக்கு போருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நஜ்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. போருக்கு போயிட்டு வந்தா என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி இரவு நேரத்தில் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓய்வு எடுப்பாங்க. மரங்கள் மாதிரி ஏதாவது நிழல் கிடைச்சின்னு சொன்னா அந்த மாதிரியான இடத்துல கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. பகல்ல தங்குவாங்க, இரவுல தங்குவாங்க, பிரயாணத்துக்கு இடையில ஓய்வு எடுத்துக்குவாங்க. இது பகல் நேரம். வெயிலா இருக்கும்போது மரங்கள் அதிகமாக ஒரு பகுதியை கடக்க வேண்டி வருது. இது கொஞ்சம் ராகத்தா இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதனால அவங்க அந்த மாதிரி மரத்துல போய் அந்த பிரயாண கலைப்புக்காக வேண்டி அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தடியில போய் தன்னுடைய வாழை சுழலிட்டு தான் இருப்பாங்க. வாழை பூமி எப்படி இருக்கும் களத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வாழைப்பீர்கள் மரத்தில் தொங்க விட்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் படுத்துடுறாங்க.
படுத்த உடனே அந்த பக்கத்துல அவங்க சகாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தனியா ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க அவர் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு கிராம வாழ்க்கை இருக்குது வர்றாரு. ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கிறார், முகமது தான் தெரியல, இஸ்லாத்துக்கு வராதவர், அவனே சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த வாழை கையில் எடுத்துக்கிட்டு முகமது என்ன சொல்ற அப்படிங்கிறார். அதாவது வெற்றி வேண்ட ரசூலுல்லாஹ் வாழை கையில் எடுத்துக்கிட்டு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மை எம்மன அவுக்கமின் நீ இப்ப என் உன்னை காப்பாற்ற யாரு சொல்லுவாங்க. இப்ப அறுவாள் எடுத்து கிட்டத்தில் வச்சுக்கிட்டா யாரும் அறுவ மாட்டாங்க. ஏன்னா கிட்ட வந்தா வெட்டிட்டு வந்தா யாரும் வருவா. அறுவாள் எடுத்து இப்படி கழுத்துக்கிட்டு வச்சுட்டோம்னா தூரத்தில் யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. காப்பாற்ற வந்தீங்கன்னா அறுத்துடுவேன். அப்ப அவங்க அறுத்துக்கூடாது அங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி வாழகணும் வந்துட்டு மை எம்மனாவுக்கு மின்னி தூக்கத்தோடு நிதானமா எந்திரிச்சு யார் உன்னை காப்பாற்றுவாங்க, அல்லதான் காப்பாற்றுவாங்க. ரொம்ப சாதாரணமா யாரு வருவாங்க, யாரும் கூப்பிடல, யாரு உன்னை காப்பாற்றுவான்னு கேட்டா அல்ல காப்பாற்றுவான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சாதாரணமா இந்த சாதாரணமா சொன்னதற்கு இது 1000 வாழை விட வலிமையா இருந்துச்சு. வாழ்க்கையில வந்து சொன்னாட்டு ரொம்ப சாதாரணமா தான் சொல்றாரு, பயங்கரமான ஏற்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழை கீழே விட்டாண்டாலும் இப்ப ரசூலுல்லாஹ் அந்த வாழை எடுத்துட்டு இப்ப உன்னை யாருக்கா காப்பாற்றுவா, என்னிடம் வந்து உன்னை யாரு காப்பாற்றுவா, உங்களை விட்டா யார் என்னை காப்பாற்ற முடியும் ஒன்னும் செய்யல அவரை செத்துட்டு வச்சு விட்டாங்க. இது வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ரொம்ப சாதாரணமா எந்திரிச்சு அடிக்க வர்றான் குத்த வரான் புரியுது தூங்கி இருந்துச்சு அளவுக்கு நின்றான். நான் என்ன பண்ணுவோம், காப்பாற்ற வச்சிருவேன். ரொம்ப சாதாரணமா கேட்டு யாருப்பா காப்பாற்று அல்ல காப்பாற்றுவான் ரொம்ப சாதாரணமா சொன்னாங்களே, ரொம்ப அசால்ட்டான். இது வந்து அதே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த நஜ்துடைய போர்ல பங்கெடுத்துக் கொண்டவர். அவர் நேரடியா இதை பார்த்துட்டு வந்து இதை சொல்றாரு. சஹீஹ் புகாரியில இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி அந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே அந்த மனிதர்களுக்கு உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம். எந்த சம்பவம், ஹைராவில் தங்கியிருந்தாங்க சவுர் குகையில, மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வரும் பொழுது உள்ள 2 பேர் தங்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எதிரிகளுடைய கால் தெரியுது, குனிஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். இந்த நேரத்தில் பதறி ஆடி நம்மளே நம்மளை காட்டி கொடுத்துருவோம். அந்த மாதிரி நேரங்கள்ல பதட்டத்துலதான் ஒருத்தர் மாற்றுறது சில விஷயங்கள்ல. அந்த நேரத்திலேயே நான் தகசனிகளாகமான அபூபக்கர் சொல்லும் பொழுது ஏப்பா நம்ம 2 பேரும் இன்னொரு அல்லா ஒருத்தர் கூட இருக்கும்போது அழுத்திட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா சொன்னாங்களே. இதெல்லாம் அந்த மன வலிமைக்கான எடுத்துக்காட்டு. அதை விட மன வலிமைக்கும் தைரியத்துக்கும் துணிவுக்கும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றதா இருந்தா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு அடைமொழி, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸ் வ அஷ்ஜஅன் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகான மனிதராக இருந்தார்கள். மனிதர்களிலேயே பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாங்க, பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அதே நேரத்தில் இருக்கிற எல்லாத்திலையும் மாவீரராக இருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயே பெரிய வீரராக யார் இருந்தார்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்தாங்க. அதுக்கு சான்றாக கூட நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. நிறைய நடந்திருக்கும், நிறைய நடந்ததை வச்சுதான் ஒரு மாவீரர் முடிவு பெற முடியும். அவர் சாம்பிளுக்காக வேண்டி ஒண்ணு அப்படி எடுத்து விடுறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு நாள் ஒரு தூரத்திலிருந்து படை வந்தால் எப்படி இருக்கும், பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த காலத்துல வந்து சத்தங்கள் ஈஸியா கேட்கும். 6 மணிக்கு ஊர் அடங்கி போயிரு, இந்த மாதிரி சீக்கிரம் காற்று வீட்டு ஒண்ணுமே இல்லை, அமைதியான காற்று. ஒரு 25 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு காரை சப்போர்ட் அடிச்சுட்டு ஏதாவது ஒரு கும்பல் வந்தா கூட என்ன செய்யும், இங்க கேட்கும். இந்த ஒரு சத்தம் தூரத்தில் உள்ள சத்தம் ஊருக்குள்ள கேட்கும். அப்போ ஒரு நாள் இரவு என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. இதே யாரோ ஒரு கூட்டமாக பெரிய கூட்டம் ஒன்று மதீனாவை தாக்குறதுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. என்னமோ சவுண்ட், என்ன சவுண்ட் தெரியல, ஆனா ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட் கேட்குது. எந்த அளவுக்கு அந்த சவுண்ட் கேட்குதுன்னா மதீனாவில் உள்ள எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே ஓடியாண்டாங்க. என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லி அதாவது கூர்ந்து கவனிச்சாலும் கேட்கிற சத்தம் இல்லை, ரொம்ப கிட்ட கேட்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சவுண்ட் போய் எல்லாரும் விட்டு வெளியே விளையாடுறாங்க. இன்னமும் வருது மதீனாவுக்கு வந்த கருத்து நிறுத்தி யாராச்சும் தாக்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கவுங்க வந்து வெளியே ஒடியாடுறாங்க. கூட்டமா வெளியே ஒடியாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க நோக்கி இந்த மக்கள் போறாங்களோ அங்கிருந்து அவங்க வந்துருக்காங்க இருக்கு. அதுக்கு இவங்களுக்கு முந்தி அவங்க போயிட்டாங்க.
இவங்க சத்தத்தை கேட்டு தனியா ஓட மாட்டாங்க, பக்கத்தோட கட்டி வாங்க சத்தத்தை அப்படி நம்ம வருவோம். இவங்க சத்தத்தை கேட்டவங்க யாரும் ஏதாச்சும் வெளியே வரமாட்டோம். நம்மள திருட வந்தா கூட என்ன செய்வோம், 4 வீட்டுக்கு எழுப்பிக்கிட்டு தான் வெளியே வருவோம். அங்க இருந்து சத்தம் போட்டு அவங்க எல்லாம் எந்திரிக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு திருட மாதிரி இருக்காங்க, 4 பேர் இருந்தா தான் நமக்கு ஒரு வழியில வரும். அந்த மாதிரி எல்லாரும் ரெடியாகி வர்றதுக்கு இடையில ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்கன்னா, அபூ தல்ஹாவுடைய குதிரை டக்குன்னு இருக்கிறது. அந்த குதிரையை அவர் சொல்றாரு, அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த குதிரையில ரசூல் ஸல்லல்லாஹு வந்த வேகம் இருக்குல்ல, அது அந்த மின்னல் வேகம்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி வேகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து எங்க இருந்து சத்தம் வருவோ அந்த திசையில இவங்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது ஒன்னும் பயம் இல்லை, பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்க இப்பதான் பார்க்க வர்றீங்க, நான் எவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்துட்டேன், ஒண்ணும் இல்ல, எந்த ஆபத்தும் இல்ல, லம்சுராவு பயப்படாதீங்க. என்ன தைரியம் பாத்தீங்களா? யாரையும் துணை கூப்பிடல, போவாங்க கூறுவாங்க, அப்படியே எழுதி கூட்டிட்டு போகல. பள்ளிவாசல் எவ்வளவு கருத்து கொடுக்குறாங்க, இது ஊட்டியா போய் கட்டணு. பள்ளிவாசல்ல 70 பேர் 80 பேர் 100 பேர் பார்த்தாலும் கிடக்குறாங்கல்ல, அதுல ஒரு ஆள் துணைக்கு 4 பேர் கூட்டிட்டு நம்ம வாங்க அப்படி நம்ம போவோம். ஒவ்வொரு மனுஷனையும் எடுத்துக்கிறேங்க, பெரிய மாதிரி எடுத்துக்கிறோம். அவனே என்ன செய்வான், 4 பேர் எல்லாம் போவானா, அந்த எதிரிகள் வர்றாங்க போது வசமா போய் மாட்டிக்குவான என்னாச்சு. அப்போ தன்னந்தனியாக அந்த குதிரையில் அபூ தல்ஹாவுடைய குதிரையில் ஏறி மின்னல் வேகத்தில் பறந்து போயிட்டு இவங்க எல்லாம் என்ன ஏகன்னு இவங்களை பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள நியூஸ் கொண்டாந்து தர்றாங்க. ஒண்ணும் கிடையாது, போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப தூரம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எதுவுமே கிடையாது, நீ வாட்டி வீட்டுல படுத்துங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அதுவும் அது சும்மா போனையாம், அதாவது அந்த அதுல போனதுல கூட குதிரையில போன்றவங்கள வெறும் குதிரையில யாரும் போக முடியாது. குதிரையில போறாங்க என்ன பண்ணணும், அதுக்கு கடிவாளம் போடணும். குதிரைக்கு கடிவாளம் போடலன்னா அது ஒரு உறுப்பு நீங்க கீழே விழுந்துட முடியாது. கடிவாளம் போட்டா மட்டும் பத்தாது, அப்புறம் என்ன பண்ணணும், அந்த காலை வச்சு என்ன போறது, 2 காலை வச்சுக்கிட்டு நம்ம காலை தொங்க விட்டு அந்த காலை என்ன போறது சேனம், அந்த சேனம் பூட்டாம குதிரையெல்லாம் போக முடியாது, புரட்டி எரிஞ்சிடும். இவங்க அந்த சேனம் பூட்டிக்கிட்டு போறதுக்கு டைம் எடுக்கும்ல, அந்த டைம் எடுக்கக்கூடாதுக்காக வேண்டி கடிவாளமும் போடாம சேனமும் பூட்டாம வெறும் குதிரையில ஏறி போயிட்டு வந்தாங்க. கழுத்துல வால் தொங்குது, அப்படி போயிட்டு வர்றாங்க. இது இந்த குதிரையில ஏறுவதற்கு ரொம்ப ட்ரைனிங் எடுத்தவங்க தான் இது முடியும். சேனமும் இல்லாம அந்த காலை மாற்றுறதுக்கு அதையும் இல்லாம இந்த கடிவாளம் பிடிச்ச அந்த இழுத்து பல்ல இழுத்தாத்தான், அந்த வாயை இழுத்தாத்தான் பயந்து நிறைய நிற்கும். கடிவாளம் இல்லாம வேற எதை பிடிச்சா மூக்கணாங்கயிறு மாதிரி, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாதிரி குதிரைக்கு கடிவாளம், அந்த மூக்கணாங்கயிறு போட்டு மூக்கு வலிக்கும், அதான் நின்றுவது, வேற எதை கூட நிக்காது. அப்ப இந்த கடிவாளமும் போட்டாம சேனமும் இல்லாம உடனே வாழை மட்டும் எடுக்கிறாங்க, அப்படி பாஞ்சு ஏறு உட்கார்றாங்க குதிரையில. அது உள்ள முடியதான் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கடிவாளம் இல்லாம போனா எதை பிடிச்சு போயிருப்பாங்க குதிரையில, குதிரைக்கு அந்த பெடரி முடி இருக்குல்ல, அதான் பேலன்ஸ். அந்த கடிவாளம் இல்லைன்னா என்ன அர்த்தம், வேற கடிவாளம் இல்லாம எதை பிடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க, அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு குதிரையில நம்ம எந்த வாகனத்திலையும் போகலாம். எல்லா வாகனத்திலும் ஏறி மனுஷன் போக முடியுங்க, மாட்டு மேல கூட ஏறி போயிடலாம். ஏன்னா அது வந்து குதிக்காது, அது குதிக்காது. குதிரை இருக்கு பாருங்களேன், அந்த குதிக்கிறதுல என்ன செய்யும், தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அதுக்குள்ள குதிரைக்கு ட்ரைனிங்கே எடுக்கணும், குதிரை மேல ஏறி சவாரி செய்யறதுக்கு அதுக்குள்ள பயிற்சியே எடுக்கணும். நடந்து போதே கீழே விழுந்தான், கடற்கரையில் பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயம் 10 ரூபாய் நடக்கிற விட்டுருவோம், இப்படி போவோம், அது கட்டி விட்டுரும் நம்மள, அதுக்கு அவங்களை பிடிச்சி கொண்டு போகணும். அந்த நேரம் உள்ள நேரத்துல ஒரு மின்னல் வேகத்துல வேற சுபஹானல்லாஹ் அம்பு ஏணுமா, அதுல நான் நிற்பேன். குதிரைய இது ஆன்மீகத்தை தஸ்பீஹ் தான் நடத்திட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் பண்ணி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கா, இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். குதிரை ஏறணும் எவருக்கு முடியல, அவனுக்கு முடியுது, மனசுல பயம் இல்ல. சாமம் ராத்திரி நேரம் என்ன ஏதாவது போல என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தலைவருடைய கடமையை, நாட்டு மக்களை காப்பாற்றுற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு தாமே போய் நின்றாங்க. இந்த ஒண்ணு பத்தாத அவங்களுடைய வீரத்துக்கு துணிவுக்கு, வீரம் துணிவெல்லாம் உங்களோட தொடர்புடையது தானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்சியை சஹீஹுல் புகாரியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தலைவனுடைய இலக்கணமே என்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த இலக்கணம் எவங்கிட்டையும் கிடையாது. தலைவனுடைய முதல் இலக்கணம் என்ன தெரியுமா, இன்னமல் இமாமு ஜுன்னா யுகாத்தலு மின் வராயிஹி வ யுத்தகா பிஹி. தலைவன் என்பவன் யார் தெரியுமா,
அவன் மற்றவர்களுக்கு கேடயமாக முதல்ல நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தலைவன் என்பவன் உத்தரவு போடுபவனாக இருக்கக்கூடாது. அவன் முதலில் கேடயமாக அவன் போய் நிற்க வேண்டும். அவனுக்கு பின்னாடி நின்று மற்றவர்கள் போர் செய்ய வேண்டும். முதல் ஆளாக அவர்தான் நிற்கணும். அவர்தான் தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்க முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கிறது. இது வெறுமனே சொல்ல இப்படி எல்லாரும் சொல்லலாம். இந்த சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போர்க்களத்திலையும் செயல்படுத்தி காட்டினாங்க. எந்த போர்க்களத்திலையும் நான் ஒரு தூரத்தில் உட்கார்ந்துக்கிறேன், நீங்க நாட்டுக்கு அடிச்சுட்டு வந்து நமக்கு வெற்றி மாலை போடுறது வந்துருங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. அந்த ஆட்சி தலைவர், எந்த ஆட்சி தலைவருமே தளபதினு ஒருத்தர் வச்சிருப்பான். எந்த மன்னரா இருந்தாலும் தளபதினு ஒருத்தர் வச்சிருப்பான். தளபதி தான் பலிக்கிறான், சாவுடா. அவன் ஜெயிச்சு கிச்சிட்டு வந்தா பேரெல்லாம் இவருக்கு, யாருக்கு? மன்னருக்கு. அவன் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சுட்டு வருவான். இவர் என்ன செய்வாரு? அவர் வெற்றி கொண்டாரு, வெற்றி கொண்டாருமாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாத சில சின்ன பெரிய போர்களுக்கு வேற தளபதிகள் நியமிச்சிருக்கிறாங்க. அவர்களே கலந்து கொண்ட போர், எந்த போரிலையும் தளபதியும் அவர்களாகத்தான் இருந்தாங்க. தளபதினா முதல்ல நின்ற களத்துல யுத்தத்தை துவக்கி வைக்கிறது. அத அலி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வீரர், அலி புலிங்கலாம் சொல்லுவாங்க. அசதுல்லா அல்லாஹ்வுடைய புலிங்கலாம் அவருக்கு பட்ட பேர் உண்டு. அவரே ஒரு பெரிய வீரர். அவர் சொல்றாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, லகத் ரஅய்துனா யௌம பத்ரின் வ நஹ்னு நலூது பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ அக்ரபுனா இலல் அதுவி வ கான மின் அஷத்தின் நாஸி யௌமஇதின் பஸா. இது பத்ர் போர்ல சொல்றாங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருந்தோம் பத்ர் போர்ல. அப்போது நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன், எதிரிகளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தூரத்தில் நின்று போரிட்டு இருக்கிறாங்க. எதிரி கிட்ட நின்றுகிட்டு வாள் ஏந்தி போறோம்ல, போர்னா வாழ் அந்த காலத்துல வாழை ஏந்தி போர் செய்யறதுதான். வாழை சுருட்டி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழை சுழற்ற மாதிரி யாராவது கற்பனை இருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எப்படி கற்பனை பண்ணிருப்பீங்க? பள்ளியாசல் தூண்ல தாண்டிக்கிட்டு நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க இல்ல? நீங்க சினிமாக்கள்ல காட்டுறான இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு செட்டப் பண்ணிக்கிட்டாங்க. பொய் இதெல்லாம் நீங்க நடத்தி காட்டுறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிஜ வாழ்க்கையிலேயே தலைவருக்கு தலைவர், தளபதிக்கு தளபதி, முதல்ல எதிரிகளுக்கு கிட்டத்தில் அவங்க நிக்கிறாங்களாம். அதாவது எதிரிகளுக்கு எப்படின்னா அக்ரபுனா இவள் அதுவி, எதிரிகளுக்கு எங்களை விட அவங்க கிட்ட நின்றாங்க. எதிரி தாக்குனா முதல் தாக்குதல் அவங்க மேலதான் படும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. அது மாத்திரம் சொல்லல, கானமின் அஷத்தின் நாஸி யௌமஇதின் பஸா, அன்றைய தினம் ரொம்ப மூர்க்கமாக போரிட்டதும் நபிஸல்லல்லாஹு அவங்க தான். பத்ர் போர்க்களத்தில் ஒரு வெற்றி கிடைச்சிச்ச மூர்க்கமாக பொம்பரமா சொல்லுவோம்ல, நிறைய காயம் ஏற்படுவதற்கு பேரு வீரம் இல்ல. கலை நல்லா தெரிஞ்சாலா இருந்தா நிறைய பேரை காலி விட்டு காயப்படாம இருக்கலாம். அந்த டெக்னிக் தெரிஞ்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மூர்க்கமாக நின்றாங்க. பத்ர் போர்க்களத்தில் நின்று பம்பரமாக சுழன்று போர் செஞ்சாங்க. அவங்க முதல்ல நின்றாங்க, எதிரிக்கு பக்கத்தில் நின்றாங்க. நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி நின்றுதான் செஞ்சோம், அப்படி வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கிறாங்க. இன்னொரு இடத்துல அப்படி சொல்றாங்க, லம்மா ஹலரல் பஸ் யௌம பத்ரின், பத்ர் நாளில அந்த யுத்தம் துவங்கிய பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இத்தகைனா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர் துவங்கிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேடயமாக பயன்படுத்தி எங்களை காத்துக் கொண்டோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் மகாகிரவர் சொல்றாரு, யார முன்னாடி நிப்பாட்டி காத்துக்கிட்டோம், இப்படி ஒரு தலைவனை உலகத்தில் எடுத்து காட்டுங்க பாப்போம். போர்ல போய் ஒரு தலைவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்களை பெற்ற ஒரு தலைவன் முன்னாடி முதலா சாவுறதுக்கு நான் நிக்கிறேன், எனக்கு பின்னாடி நீ வா, நான் போயிட்டா நீ இறங்கின்னு சொல்லி தன்னை கேடயமாக ஆக்கி கொண்டார்கள் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கொண்டுதான் எங்களை நாங்கள் காத்துக் கொண்டோங்கிறாரு நபி ஸல்லல்லாஹு. அவங்க சொன்னாங்க பாருங்க, இமாம் யாராக இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு பின்னாடி மற்றவர்கள் நின்று போர் செய்யணும், அந்த தலைவன் என்பவன் கேடயமாக திகழ வேண்டும் என்று சொன்னாங்க. சொல்லு மட்டுமா? சொன்னதை செஞ்சாங்க. முதல்ல அவர் நான் இறங்கிட்டோம்ல, நான் தானே தலைவர், நான் சொல்லித்தான் நீங்க வர்றீங்க, முதல்ல நான் வர்றேன், வாலி வருது கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவுக்கு அந்த களத்தில் நின்றுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஹுனைன் போருங்க,
இதுல வந்து என்ன நடந்துருச்சுன்னா, ஆரம்பத்துல பதில் போர் மாதிரியே முஸ்லீம்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு. போர்ல ஆரம்பத்துல ரொம்ப பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு ஒரு காரணமும் உண்டு. என்ன காரணம்னா, அந்த ஹவாஸின்கிற ஒரு கோத்திரத்தாரு என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு பக்கபலமா நிக்கிறோம் ரசூலுல்லாஹ் சேர்றாங்க. சேரும்போது என்ன செய்யறாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க பொம்பளை வரைக்கும் ஒண்ணா நிப்பாட்டி, நாங்க ஆம்பளை பொம்பளை குழந்தை எல்லாரும் நிக்கிறோம், உங்களுக்கு ஊர் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இவ்வளவு ஆர்வமா வர்றாங்களேன்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த எதிரிகளுடைய மூர்க்கமான தாக்குதல் துவங்கின உடனே பொம்பளை எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. பொம்பளை எல்லாம் ஓடணும், சின்ன பிள்ளை எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. சின்ன பிள்ளை எல்லாம் ஓட ஆரம்பிச்ச உடனே ஒரு வீக்கான ஓட ஆரம்பிக்குது. இந்த ஓடுறாங்க வராம இருப்பது எந்த ஒரு அணிக்குமே நல்லது. ஓடக்கூடியவர்கள் வந்தார்களே ஆனால் அவர்கள் வராமல் இருப்பதை விட கேடு ஏற்படும். ஒரு களத்துல எந்த களத்தில் நீங்க இறங்குறா இருந்தாலும் சரி, வெறும் 25 பேர் ஓடாதவர்கள் அப்படிப்பட்ட சபை போச்சுன்னு வெற்றியோடு திரும்பும். 100 பேர் போய் 10 ஓடக்கூடியவர்கள் இருந்தா 90 பேர் ஓடிடுவோம். இந்த 10 ஓடுறத பார்த்துட்டு நம்மளும் ஓடணுங்கிற உணர்வு சைக்காலஜிக்கு நமக்கு வந்துடும். இந்த ஓடுறவன் 2 பேர் இருந்தா போதுங்க, 90 நம்பர் கூட. ஒரு 25 பேர் ஓடாதவன் போனா ஒருத்தர் ஓட மாட்டான், நிற்பான். 100 பேர் போய் 90 ஓடாதவன் 10 பேர் ஓடுறவன் இருந்தான்னு வைங்களேன், இந்த 10 ஓட்ட முடிச்ச உடனே அதை பார்த்து என்ன செய்வான், இன்னொரு தம்பி அவன் நழுவான், அவன் நழுவான், அவன் நழுவான், இப்படி போய் கிடக்கிற 25 அளவு கூட நிக்காது. அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து ஹுனைன் போர்ல ஏற்பட்டுருச்சு. எல்லாம் ஓடு. அப்ப அந்த ஓடுறத பத்தி அந்த ஹுனைன்ல கலந்து கொண்டவர் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி. அவர்கிட்ட அபூ இஸ்ஹாக்ங்கிறவர் தான் அறிவிக்கிறாரு. ஒருத்தர் வர்றாரு, பராவிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த ஹுனைன் போர் நடந்துச்சு, அப்ப எல்லாரும் பின்வாங்கி ஓடுனீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஹுனைன் போரை பத்தி அல்லாஹ் வரும்பொழுது நீங்க என்னங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அல்லாஹ்வே சொல்ற அளவுக்கு ஓடினாங்க. அது கன்ஃபார்மான நியூஸ். அது ஓடுறாங்க. அப்ப கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு நீங்க ஓடுனீங்கல அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவரு சார்ந்து கேட்டா, யார் பரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பொம்பளை எல்லாம் நிப்பாட்டணும் கொஞ்சம் பேர் ஓடணும் நெசம்தான் ஓடினாங்க. ஆனா ஓடாதவராக இருந்த யார் தெரியுமா, எல்லாம் ஓடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வெள்ளை வெளையர் என்று ஒரு கோவில் கழுதை வச்சிருந்தாங்க. வெள்ளை கழுதை, கோவில் கழுதை, குதிரை நம்ம நாட்டு குதிரை. அந்த வெள்ளை கோவில் கழுதையில அப்படி உட்கார்ந்து கொண்டு அதுல ரசூல் எல்லாம் ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, போர் பிரகடனம் செய்யறாங்க. அந்த எதிரிகளுக்கு முன்னாடி நின்றுகிட்டு, அனன் நபியுல்லா கதி அனபுன் அப்துல் முத்தலிப், நான் தாண்டா நபி, என்னை தான் தேடிட்டு இருக்கிறீங்க, நான் தான் நபி. நபியை தான் தேடுறீங்க முகமது, நான் தான் நபி, இது எந்த பொய்யும் கிடையாது. அப்துல் முத்தலிபுடைய பேரன்னு சொல்றீங்களா, நான் தான், வாடா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல களத்தில் நின்று கொண்டு அபூ சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெள்ளை கோவில் கழுதையினுடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க சத்த உரத்த குரல்ல, இது ஒரு கவிதை மாதிரி நிறைய சொல்றாங்க, அனன் நபியுல்லா கரீப் அனபுன் அப்துல் முத்தலிப், நான் தான் நபி, இதுல எந்த பொய்யும் கிடையாது, நான் தான் முத்தலிப் பேரன், வா அப்துல் முத்தலிப் நான் தான் பேரன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற காட்சியை நான் பார்க்கிறேன். அதுக்கு பிறகுதான் மக்கள் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் ரசூலுல்லாஹ் பின்வாங்க, நம்மள தேவையெல்லாம் பின்வாங்குறோம், நம்மள தேவையெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம் சொல்லிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ஓடினாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் தலைவர் ஒண்ணு என்ன வருது. அப்ப கடைசி வரைக்கும் அந்த சபையில் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தந்திரத்துக்காக கூட நம்ம என்ன பண்ண நம்மள மாட்டிக்கிட்டா கூட வேற ஆளுமே என்ன சொல்லிக்கிறோம், நான் எங்களுக்கு நீங்க அவரு அவங்க இருக்காங்க, நீங்க அவங்களுக்காரங்க அவசர குறி வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளை தான் குறி வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது நம்ம காட்டுவோம். ஒரு இடத்துல கூட நம்மளுக்கும் குறி இலக்கு வச்சுட்டு இருக்கிறான்னு தெரியுது, நம்ம கை மீது பிடிச்சிக்கிட்டா கூட வேற என்ன இப்ராஹிம் சொல்லுவோம். நான் இப்ராஹிம் இருக்க மாட்டேன், இப்ராஹிம் எனக்கு ஒரு கும்பகோணம் அப்படியா பண்றான். அப்ப காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவோம். களத்துல சொல்லுவோமா, களத்துல போய் இப்படி யாரா சொல்லுவாங்களா? அப்ப எல்லாரும் ஓடுறாங்க. அந்த குதிரையில காந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனன் நபியுல்லா கதீப் அனபுன் அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்ன காட்சியை இன்றைக்கும் நான் அப்படி நினைத்து பார்க்கிறேன். பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது நடக்கும்போது இன்னும் வயசு கூட, இது நடக்கையில இன்னும் வயசு கூட வரக்கூட 60 வயசு 60 வயசு தளர்ந்து போய் வீட்டுல படுத்த படுக்கையா ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பருவத்துல
உடலும் தளராம, மனசும் தளராம, துணிச்சல கொஞ்சம் கூட விடாம, மரணத்துக்கு பயப்படாம, சாவு வந்தா வரட்டுங்கிற அளவுல வந்து சந்திப்போம். இறங்கிட்டு பின்வாங்கிற விளையாட்டு கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொரு தடவையும் உறுதிமொழி எடுப்பாங்களே, என்ன உறுதிமொழி எடுப்பாங்க தெரியுமா? என்ன உறுதிமொழி எடுப்பாங்க தெரியுமா? ஒரு சந்தர்ப்பம் வரும், எல்லாரும் கூட்டுவாங்க, இடத்துல ஒரு உறுதிமொழிக்காங்க. எதுக்கு ஒரு பையத்து? இவன் பையத்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? திக்ரு தஸ்பீஹ் சொல்லிக் கொடுப்பாங்க. இது சொல்லிக் கொடுக்குற பையத்தா? சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொடுக்குற ஷேக் வேணுமா? ஒரு ஆசிரியர் பத்தாதா? இது என்ன பண்றது? பையத்து கொடுத்துட்டாரு. பையத்துனா என்ன தெரியுமா? பையத்துனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க சஹாபாக்கெல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது நீங்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், இன்பம் எல்லாத்திலையும் உங்களுக்கு நாங்கள் உயிர் கொடுப்போம் அப்படின்னு செய்யற உறுதிமொழிக்கு பேர் தான் பையத். அப்ப அந்த லைலத்துல அந்த ஒரு மரத்தடியில ஒரு பையத் செய்வாங்கல்ல, நேரத்துக்கு முன்னாடி மரத்தடியில சஹாபாக்கள் பையத் செய்வாங்க. அப்ப கேட்கிறாங்க, நீங்க மரத்தடியில பையத் செஞ்சீங்கல்ல, அது என்ன பையத்து பண்ணீங்க? சாவுறதாக பையத்து கொடுத்தீங்களான்னு கேட்கும் பொழுது, இல்ல, நாங்க என்ன பையத்து செஞ்சோம்னா, எதிரிகளை களத்தில் சந்திக்கும் போது பின்வாங்குவதில்லை என்று நாங்கள் பையத் செஞ்சு கொடுத்தோம். ரசூல் அதைத்தான் வாங்குவாங்க. சண்டைன்னு வகையில பின்வாங்க கூடாது, உறுதிமொழி தான். அப்படி வாங்க. பின்வாங்குற விளையாட்டு எந்த தலைவன்ட்ட இல்லையோ அந்த தலைவனுக்கு தான் வாங்க முடியும். அவனே பின்வாங்குறவன அவனுக்கு அகிரிமெண்ட் வாங்குவான். நான் முதல்ல நிற்பேன், நீ எல்லாரும் ஓடுனா நான் நிற்பேன், நீ நிப்பியா? பின்வாங்க கூடாது, பின்வாங்காம இருக்கணும். அப்ப அல்லாஹ் நபிர்ற இதா லாக்கைனால் அதுவ, எதிரிகளை களத்தில் நாங்கள் சந்தித்தால் பின்வாங்கி ஓடமாட்டோம் என்று நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தோம். அப்படித்தான் உறுதிமொழியை வாங்குற ஒரு வீரருடைய உறுதிமொழி தான். ஒரு வீரர் இப்படித்தான் உறுதிமொழி வாங்குவார். நீங்க போய் தாவுங்க, நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்ல மாட்டாரு. நானும் தயாரா இருப்பேன், நீங்க எல்லாம் ஓடுனாலும் நான் தயாரா இருப்பேன், நீங்க ஓடக்கூடாது. சில பெரிய பாவம் வந்து பின்வாங்குவாங்க. போருக்கு போகாமல் களத்தில் இறங்காமல் இருப்பதை விட பெரிய பாவமாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, உமையத்த வல்ல யோமையின் துபுரகு, எவன் களத்தில் இறங்கிய பிறகு முதுகை காட்டுகிறானோ, அல்லாஹ் கடுமையான வார்த்தையை சொல்றான். களத்தில் இறங்காமல் தோன்றி வைத்த வலிக்கிறது பெறாம போயிடும், தலைவலிக்கு போயிடும். இறங்கிட்டு இந்த பின்வாங்கி ஓடுறேன்னு சொன்னா அவனை வந்து கடுமையான பிடிபிடிப்பேன் அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கிறான். இது வந்து ஒரு எந்த ஒரு நேர்மையான நியாயவான்களுக்கு லாயக்கே இல்ல தன்மை இருக்கக்கூடாது. அது கலந்து கொள்ளாமல் இருந்துடும். இது ஒதுங்கிட்டு நான் வேலை கொண்டு முடிட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி எடுத்த காரணத்தினாலதான் யாரு ஓடுறாங்களோ ஓடலையோ அவங்க ஓடுனது கிடையாது. அவர்கள் கலந்து கொண்ட எந்த 19 அல்லது 17 போர்கள்ல கலந்து இருக்கிறாங்க, ஒரு போர்லையும் முன்வைத்த கால பின்னாடி எடுத்து வைத்ததாக கிடையாது. தோல்விக்கு மேல தோல்வி, பின்னாடி கால் நகராது, முன்னாடிதான் கால் நிற்கும், மேலும் மேலும் போவாங்க. பின்வாங்குவதாக இருந்தால் பதுங்கி பாய்வதற்கு பின்வாங்கி இருக்கிறாங்க. அதாவது அது பின்வாங்குற மாதிரி ஆங்கி போய் பண்றது இருக்குல்ல, புறமிதுகிட்டு ஓடுறது வரலாறு இல்லாத ஒரே தலைவர் பெருமாள் எந்த இதிலும் திரும்பி ஓடுனதே கிடையாது வாழ்க்கையிலே, அத்தனை போர்க்களம் இல்லை. அதே மாதிரி அந்த உஹது போர் எடுத்துக்கிறீங்களா, உஹது போர் ஒண்ணு பத்தாதான் அவங்களுக்கு வந்து மண்டை உடையுது, முகம்லாம் ரத்தம் காயங்கள், வெட்டு காயங்கள் நிறைய, இது போல பல்லு வேற உடையுது. பல்ல மட்டும் தான் அன்னைக்கு சொல்லிட்டேனா, உஹது போர்ல ஏற்பட்டது வந்து பல்லு உடையுவது மாத்திரம் இல்ல, பல்லு உடையுவது ஒரு பெரிய விஷயம், சின்ன ஒரு அற்பமான விஷயம், எல்லாருக்கும் பல்லு உடையும். ஆனா சஹாபாக்கள் கேட்கறாங்க, உஹது போர்ல பட்ட கஷ்டத்தை இருந்து எங்கேயாவது பட்டிருக்கான்னு கேட்கறாங்க. அப்படின்னு அவ்வளவு பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம் உஹது போர் என்பது. அதை விட நான் தாய்பில பட்டிருக்கேன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வேற விஷயம். அப்ப பெரிய அளவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மண்டை ஒரு பக்கம் உடைஞ்சு, மூஞ்சில ரத்த காயம், வெட்டு காயமா ஏற்பட்டு, பல்லாம் உடைஞ்சு அந்த மாதிரியான இதை சந்திச்சுட்டு இருந்தாங்கல்ல. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பக்கபலமா நின்றவர் அபூ தல்ஹா. அபூ தல்ஹாங்கிறவர் வந்து ரொம்ப அந்த அம்பு எய்வதில் ரொம்ப கில்லாடி, மன வலிமையிலையும் கில்லாடி. அபூ தல்ஹா மாதிரியான ஆட்க, அபூ உபைதா அல் ஜர்ராஹ் அது மாதிரியான ஆட்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் இது மாதிரியான ஆட்கள்லாம் அந்த வீரத்தை ஒவ்வொரு களத்திலையும் தங்களை வந்து முன்னாடி நிறுத்தி காட்டிக் கொண்டவர்கள். அபூ தல்ஹா என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நின்று போர் செஞ்சவர் அவரா தான் இருந்தாரு, பாக்கியெல்லாம் தெருவில் நின்றுட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு உஹது போர்ல, பத்ர்ல அவங்க தான் முன்னாடி நிக்கிறாங்க. உஹது போரை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவும் பக்கத்துல நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு ஈக்குவலா நின்றுட்டு இருக்காங்க.
அந்த முன்னேறி களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து அம்பு வருது. இவர் அபூ தல்ஹா அம்பு ரொம்ப கரெக்டா குறிவிட்டு அடிச்சாருன்னா சரியான இலக்கு நோக்கி அடிப்பாரு. அந்த மாதிரி அம்பு ரொம்ப கில்லாடி. ஒரு கையில கேரயத்தை வச்சுக்கிறாரு, ஒரு அம்பு எடுத்து அங்கே போறது தடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, உஹது போர்ல இது ஆரம்ப போர் தூங்குற நேரம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அம்பு அதை எய்யும் போது உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்படியே ஒரு அம்பு ரிட்டர்ன் அங்கிருந்து அம்பு வருங்க. அம்புகள் சர்ன்னு வந்துகிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணாம ரொம்ப உன்னிப்பா நம்ம விடுற அம்பு விடுது, எத்தனை பேர் மேல படுது, கரெக்டா படுதான்னு சொல்லி அந்த போருடைய நிலவரங்களை தான் இருந்தாங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க ஆரம்ப நேரத்துல. இப்படியான ஒரு ரசூலுல்லாஹ் நீங்க ஒதுக்கிறோம், நீங்க இருக்கு தலைகளை நீட்டி பாக்குறீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க கழுத்துல கரெக்டா வர்ற மாதிரி இருக்குது, உங்க கழுத்து நோக்கி அம்பு எழுதுறாங்க, சீட்டு எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அபூ தல்ஹா நடிக்கிறாரு, தடுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போர்ல நின்றாங்க. அப்புறம் வாழெடுத்து போர் செய்யக்கூடிய அளவுக்கு நெருங்கின பிறகு அவங்கதான் முதல் நின்றாங்க. அதனால வெட்டப்பட்டாங்க. எந்த அளவுக்கு வெட்டப்பட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க அளவுக்கு. களத்துல சும்மா நின்றுக்கிறது வேற விஷயம், பாதுகாப்பான இடத்துல போய் நின்றுக்கிறது வேற விஷயம். எந்த நிலையில் ஆனாங்கன்னா வெட்டப்பட்டு மூர்ச்சையாகி வெட்டு எவ்வளவு பலமா இருந்தால் அவங்க மூச்சை அடைஞ்சு விழுந்திருப்பாங்க. எவ்வளவு ரத்தம் போயிருந்தா மூச்சை அடைஞ்சு விழுந்திருப்பாங்க. மூச்சை அடைஞ்சு விழுந்ததை மூத்தா போனதாக நினைக்கிற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கிறங்க. எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்களா இல்லையா ஓடி போற. அப்புறமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகலைன்னு சொல்லி அதை அப்பாஸ் ரலியல்லாஹு உரத்த குரல்ல ஒரு சத்தம் போட்டு அப்புறம் மக்களை கூப்பிட்டு அவங்களை சுற்றி நின்ற அரணாக மனித சுவர் மாதிரி எழுப்பி தங்களையே ரசூலுல்லாஹ் மூர்த்தியை உருவாட்டி அவங்க விரும்பிருக்க மாட்டாங்க. அவங்க களத்தில் நிற்பாங்க. மூர்ச்சியா இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்துடக்கூடாது, ஒட்டகம் நிறுத்திடக்கூடாது, குதிரை நிறுத்திடக்கூடாதுக்காக வேண்டி மனிதர்களை தங்களை சுவராக ஆக்கி கொண்டு ரவுண்டு கட்டிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூர்த்தியை தெளிகிற வரைக்கும் அப்படி நாங்கள் நின்று களத்தில் இறங்கணும்னு சொல்றாங்களே. இதுல வீரம் எந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்றுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அவங்கதான் அப்படி வீரமான்னு கேட்டா அந்த பாரம்பரியம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது வீரம் நான் வீரம் பேசிக்கலாம், வீரன் இருக்கணும் தன் பிள்ளையை கண்டு மாட்டான், என்னோட ஒரு நீங்க அப்படிமா ராணுவத்தை வேணும் வச்சுக்கோங்களேன், ராணுவத்துக்குள்ளே அனுப்ப மாட்டான், நீ டாக்டர் இன்ஜினியரா போய் நீங்க நான் தான் அப்படிமா. அப்ப இந்த உஹது போருக்கு இவ்வளவு டேஞ்சரான ஒரு நிலைமை. அங்க யார கூட்டு போறாங்க தெரியுமா, மகள் பாத்திமாவை கூட்டு போறாங்க. இருக்கு மகளையும் அந்த ட்ரைனிங், பெண்ணையும் கூட்டு மகளையும் கூட்டு போறாங்க. இருக்கு காயம்பட்டவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க, மருந்து போட, அவங்களை தூக்கிட்டு வர, அவங்களுக்கு பணிவிட செய்ய. ஏதாவது ஒரு சகாபி காயம்னா சரசன்னு அந்த இடத்துல நாம இவங்கள பார்த்துக்க முடியாது. பணிவிட செய்யும் போது அளவு மகரம் இல்லை, அண்ணன் தண்ணியில பார்த்துக்க முடியும், அப்படிலாம் பார்த்துக்க முடியாது. யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரைக்கும் அந்த உஹதுடைய களத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க. அது எப்படி நமக்கு புரியுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காயம் ஏற்பட்டுச்சு. அப்ப காயம் ஏற்பட்டதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சஹல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது சொன்னாங்க, காயம் ஏற்பட்டு மண்டெல்லாம் உடைஞ்சி, பல்லு உடைஞ்சி, மூஞ்சிலாம் ரத்த காயம் ஏற்பட்டு அந்த மாதிரியா ஏற்பட்ட உடனே பாத்திமாவில் ஓடோடி விடுறா வர்றாங்க. உஹது களத்துல அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவி விட்டு அலி ரலியல்லாஹு கையை வச்சு ரத்தம் வர்ற பகுதியில் அமைக்கி பிடிக்கிறாங்க. ரத்தம் வர்றது கொஞ்சம் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்மை என்னன்னா கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டோம்னு இருக்கும், அந்த ஓட்டத்தை நிப்பாட்டிட்டோம்னா நினைக்கிறேன் அவர் கண்டினியூவா தொடர்ந்து நின்றும். எப்படியோ அமைக்க ரத்தம் வராம ஆக்குறதுக்காக அவரு பக்கம் அமுக்குறாரு. அமுக்குனா ரத்தம் நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னா அந்த அந்த பிளாத்திரமான உடம்புனால 55 வயசு உடம்பாக நின்று என்ன ஸ்பிரிட் வேகமா வரப்போகுது. இளைஞருக்கு அர்த்தம் என்ன செய்யும், சர்வந்த பீரியட் அடிக்கும். நாளைக்கு போற அர்த்தம் என்ன செய்யாது, அமுக்கி விட்டா கூட வராது. குளுக்கோஸ் போடுறதுக்கு அமுக்கி விட்டு இருப்பாங்க ரத்தத்தை, பீரியட் வராது. அது அப்படி உடம்பு அந்த வயசு ரசூலுல்லாஹ்வுக்கு. இது ரொம்ப நடக்கல, அந்த வயசு தான். ஆனா ரத்தம் நிக்கலையா, அந்த காயம் பட்டு கையினால தண்ணினால துடைக்கிறாங்க, தண்ணி பட்டாலும் நோங்க அந்த ஸ்பிரிட் வேகமா அந்த ரத்த ஓட்டம் அழகான கண்டிஷன்ல உடம்பு வச்சிருந்ததுனால ரத்த ஓட்டம் நிக்கல. உடனே என்ன செஞ்சாங்கன்னா அதிகமான உடனே அவனுக்குள்ள ஒரு பாய் எடுத்து எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து கொண்டு சாம்பலை வச்சு அமைக்க பிடிச்சு கட்டினவுடனே ரத்தம் நின்றது. பாத்திமா நாயகி சாம்பலை போட்டு கட்டின உடனே அந்த ரத்தம் நின்றதுன்னு சொல்லி வரலாறு நம்ம பார்க்கிறோம்.
அப்ப ஒரு வீரர் தான் இதான் வீரர். தன்னையும் ஈடுபடுத்தி தன்னுடைய மகளையும் ஈடுபடுத்தி தன்னுடைய மனைவி ஆஷா நாயகி அவங்களும் ஈடுபட்டு வரல. தண்ணி எடுத்துட்டு வருது, காய்ச்சி தண்ணி குளிக்கிறது, இங்க அங்க ஓடுறது, அங்க இருந்து ஓடுறது, காயம்பட்டவங்க உடம்புக்குள்ள சிகிச்சை பண்றது, இந்த மாதிரி களத்துக்குள்ள புகுந்து என்ன வேண்டாலும் இருக்கும். குதிரை ஒன்று விதிக்கும், அம்பு ஒன்று தாக்கும். அதெல்லாம் பயம் இல்லாம ஒரு சமுதாயத்தையே வீர சமுதாயம். ஆணுக்கு வீரம், பெண்ணுக்கு வீரம், கிழவனுக்கு வீரம், குமரனுக்கு வீரம், மொத்தமே வீரம். எதுக்கு அல்லாஹ்வுக்கு எவருக்கு அஞ்சாத ஒரு சமுதாயம்னா அந்த பேதம்லாம் பார்க்கல. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாமும் வீரராக இருந்து தம்முடைய குடும்பத்தையுமே வீர பரம்பரையாக நினைஞ்சிருக்காங்க, காட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய வீரத்தை எடுத்து காட்டக்கூடிய இன்னும் சில நிகழ்ச்சி என்ன இருக்குன்னா நம்ம அந்த தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்காக பயன் சாவு ஒரு தடவை அவங்க செத்து போறவங்க அப்படி வீரத்தோட மானத்தோட ரோஷத்தோட சாவணும். அந்த ஒரு உணர்வை திறனுங்கிறதுக்கு தான் இது எல்லாத்திலும் முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்விட்ட முன்மாதிரின்னா தஸ்பீஹ்ல மட்டும் முன்மாதிரி இல்ல, தொழுகையில மட்டும் முன்மாதிரி இல்ல, நோன்புல மட்டும் முன்மாதிரி, எல்லாத்திலையும் முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட எல்லாத்துக்கும் முன்மாதிரி தான். அதுல இதுலயும் முன்மாதிரியா இருக்கணும், தைரியம் அந்த மாதிரி தைரியமா இருக்கணும், அந்த மாதிரி வீரமா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக நம்மளை நல்லா ஆக்கி வைக்கணும்.